வறுமையை இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆதரிக்கிறது. மாற்றமாக வறுமையை ஒழிப்பதற்காக வேண்டி பல திட்டங்களை இவ்வுலகுக்கு அறிமுகப்படுத்தியது இஸ்லாம் தான். அந்த வகையில் ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு வறுமை இருக்கிறது என்று சொன்னால் அவன் இறை நியதியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பொறுமை காக்க வேண்டும். மேலும் அந்த வறுமையிலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து செயற்படுத்த வேண்டும். அதை தாண்டி இந்த வறுமை என்பது நிச்சயமாக மார்க்க விவகாரத்தின் அடிப்படையில் நாம் சிந்திப்போமேயானால் அது மிகப்பெரிய ஒரு சோதனை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இந்த வறுமை சில சந்தர்ப்பங்களில் பல அசிங்கமான தடுக்கப்பட்ட காரியங்களை செய்வதற்கும் தூண்டும். ஏன் ஒருபடி மேல் போய் ஒரு முஸ்லிமாக வாழக்கூடியவர் குஃபருக்கு கூட செல்லக்கூடிய அளவுக்கு இந்த வறுமை அவரை மாற்ற வாய்ப்பிருக்கிறது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கபர், அல்லாஹ் நான் உன்னிடத்தில் குஃபர் நிராகரிப்பை விட்டும், ஃபக்ர் வறுமையை விட்டும், அஸாபுல் கபர் கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக கூறினார். இந்த துஆவுடைய ஹதீஸை உலமாக்கள் விவரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே குஃபரையும் ஃபக்ரையும், நிராகரிப்பையும் வறுமையையும் நபி அவர்கள் இணைத்து பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஃபக்ர் என்ற வறுமை ஒரு சில சந்தர்ப்பங்களில் அகீதா சீரில்லை என்று சொன்னால், நம்பிக்கை ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு சீரில்லை என்று சொன்னால் அவனையும் குஃபரின் பக்கம் விட்டு செல்லும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்பதாக பல விளக்கங்களை எழுதியிருக்கிறார்கள். நிச்சயமாக வறுமை எந்த சமூகத்தில் ஆள்கொண்டு விட்டதோ அந்த சமூகத்திலே பல அனாச்சாரங்களும் அசிங்கங்களும் பல மார்க்கம் தடுத்த செயல்பாடுகளும் அரங்கேறும். ஏன் ஒருபடி மேல் போய் இஸ்லாத்தில் இருந்து விலகக்கூடிய நிலையில் கூட ஒரு சில மக்கள் மாறலாம். எனவே இந்த ஃபித்னாவில் இருந்து நாம் பாதுகாவல் தேடும். ஒரு வறுமையில் நாம் இருக்கும் பொழுது பொறுமை காக்க வேண்டும். அதே போன்று அந்த வறுமையுடைய ஃபித்னாவில் இருந்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும்.